ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. கொஞ்சம் பயமாகவும் இருக்குதா. ஆனால் என்னமோ உள்ளுக்குள்ள ஒரு புது உணர்வு மாதிரி அப்படி ஃபீல் ஆகுது. உங்ககிட்ட நான் எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவேன்? நான் ப்ரப்போஸ் பண்ணும்போது நீங்கள் எப்படி இருப்பீங்க? ரொம்ப ஆவலாக இருக்கு. என்னோட கிஃப்ட்டை பார்த்து நீங்கள் எப்படி ஆச்சரியப்படுவீங்களா? இல்லாட்டி திட்டுவீங்களா, அடிப்பீங்களா? எனக்கு ஒன்றுமே வரமாட்டேங்குது. ஆனால் கோவப்படுவீங்க, அப்புறம் சந்தோஷப்படுவீங்க. அது மாத்திரம் என்னால் கண்டிப்பாக சொல்லிட முடியும். நீங்கள் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது உங்களோட ஆசையை எனக்கு கிஃப்டாக கொடுத்தீங்க. நானும் அதே மாதிரி தான் என்னோட ஆசையை உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் பிடிக்கலன்னா அவ்வளோதான். இல்லை இல்லை, கண்டிப்பாக அப்படி மாத்திரம் நடக்கவே நடக்காது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த நேத்ரனும் நவமித்ராவும் சொன்ன வேலையை கரெக்டாக முடிச்சாங்களான்னு தெரியல. கால் விളിச்சு கேட்டு பார்ப்போம். எனக்கு இருக்கிற எக்ஸைட்மெண்ட்ல இவனும் கால் அட்டன் பண்றானா பாரு. ஐயோ பாவம், எனக்காக எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுல வேற நான் கால் அவன் அட்டன் பண்ணலன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கேன். ஏ அக்கா நாயே, கொஞ்ச நேரம் உன்னால அமைதியா இருக்க முடியாதா? சும்மா விழிச்சுக்கிட்டே இருப்ப. டேய், நான் இப்போதானே விழிச்சேன். ஆமா, இப்போ விழிச்சேன் அப்போ விழிச்சேன்னு சொல்லிக்கிட்டு. நான் பிஸியா இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் முடிக்கணும். அதனால சும்மா சும்மா கால் பண்ணிக்கிட்டு இருக்காத, புரியுதா? ஐயோ, ஒரு ஹெல்ப் கேட்டுட்டு உன்கிட்ட நான் பாடு பண்றேன். அதெல்லாம் தான் உன் தலை எழுத்து. உன் மூஞ்சி. சரி மாமா எங்க, நீ எங்க இருக்க? நீ இப்ப எப்படி சொல்லிட்டு வருவ நான் உன்னை கூப்பிடும் போது? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏய், அம்மா அப்பா கிட்ட எல்லாம் என்ன சொல்ல போற? நான் தான் சொல்றேன்ல, நான் பாத்துக்கிட்டேன்னு. என்ன சொல்ல போறேன்னு சொல்லு. அப்பா அம்மா கிட்ட எல்லாம் உண்மையை தான் சொல்லுவேன். ஆனா அவங்க கிட்ட மாத்திரம் உண்மையை சொல்ல மாட்டேன். சொல்லிட்டேன்னா சர்ப்ரைஸ் போயிடும்டா. அது தெரியாதா எனக்கு? சரி மாமா எங்க இருக்காங்க இப்போ? ஃபயர் வுட் கிட்ட இருக்காங்க. எப்படி, கேம்பா இல்லாட்டி இன்டோர் ஃபயர் வுட்டா? இன்டோர் ஃபயர் வுட் தான். ஓகே ஓகே. நவமித்ரா எங்க? இங்க தான் நின்னுட்டு இருக்கா. ராத்திரி சமயம் பார்த்து. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எல்லா திங்ஸும் கரெக்டா வாங்கிட்டியாடா நீ? பின்ன நீ சொன்னது எல்லாமே இங்க இருக்கு, நீ எதுவும் வருத்தப்படாத. எனக்கு எக்ஸைட்மெண்டா இருக்கு. ரொம்ப அங்கிருந்து துள்ளாத. சரிடா நேத்ரன், அங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க வேலை பார்க்க? 3 பேரு. 3 பேருமே கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. உன்னை பத்தி தான் கேட்டுட்டே இருந்தாங்க. ஒரு பொண்ணு இவ்வளோ நல்லா டெக்கரேஷன் பண்ணணும்னு நினைப்பாங்களான்னு சொல்லிட்டு. அந்த அண்ணா கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா. சரிடா, அங்க பாத்துக்கோ. நான் அவங்க என்ன பண்றாங்கன்னு ஒரு வார்த்தை கூட பார்த்துட்டு வரேன். ஏய், இது ஒன்னும் சொல்லிட்டு போ. சொல்லு. நீ எப்படி மாமாவை இங்க வர வைக்கலான்னு பிளானு? அதுக்கு தான் நீ இருக்கல்ல. என்னது? நீ தான் இருக்கலடா. நான் இருக்கேன்னா என்ன சொல்ல வர? அதுவா, நீ மாமாவுக்கு கால் பண்ணி இது மாதிரி நானு நவமித்ரா அக்கா 3 பேரும் வெளியே வந்திருந்தோம் மாமா. திடீர்னு ஒருத்தங்க வந்து அக்கா முகத்துல துணியை வச்சு கொண்டு போனாங்கன்னு சொல்லணும். ஏய், என்னடா லூஸ் மாதிரி பண்ணாத பைத்தியம். சும்மா விளையாட்டுக்கு தானே. விளையாட்டுக்கு தான். மாமா பயந்து போவாங்க. அவங்க பயந்தாலும் அதுக்கப்புறம் சர்ப்ரைஸ் கொடுப்போம்ல, அப்ப அவங்க ஹாப்பி ஆயிடுவாங்க. வேண்டாம் வேண்டாம், இந்த ஹாப்பினஸையே இல்லாதாக்க வேண்டாம். அவர் பொறுமையா வரட்டும், கூப்பிட்டா வருவாரு. அட போடா, நீ ஒரு கிறுக்கன். உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. ஏய் வேண்டாம், சொன்னா கேளக்கா. போடா, பேசாத நீ. ஏன் ஆசையே யாருமே நிறைவேற்றவே விடாதீங்க. ஐயோ மூடு. இப்ப என்ன, நீ சொன்ன மாதிரியே பயம் பொடுத்தி வர வைக்கணும் மாமாவை, அவ்வளவுதானே? சரி சரி, அப்படியே வர வைக்கிறேன். நிஜமாவா? ஏய் ஆமா, வச்சுட்டு போ. நீ மாமா பார்க்கணும்னு சொன்னல, போய் பாரு போ. அதெல்லாம் நீ சொல்லணுமா? நான் போய் பாத்துக்கிறேன். மூஞ்சி பே. கட் பண்ணிட்டான். சரி, அவங்க என்ன பண்றாங்கன்னு போய் பார்த்துட்டு வரலாம். இந்தா வந்துட்டா. வந்திருந்து ஏதாவது சமாதானப்படுத்துற மாதிரி பேசுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனா நீ என்ன பண்ணாலும் கியூட்டு தாண்டி. நீ இது மாதிரி எல்லாம் பண்றத பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சீக்கிரம் மனசு இறங்கவே தோண மாட்டேங்குது. ஆனா கண்டிப்பா இறங்குவேன். இப்ப கிடையாது. நீ என்ன நம்பாம போனல, அந்த தப்புக்கு தண்டனை கொடுத்துதானே ஆகணும். அனுபவிச்சுக்கோ. அதுக்கு பிறகு நான் கொடுக்க போற தண்டனையெல்லாம் நீ அனுபவிக்கணும். என்ன ஒரே பலத்த யோசனையா இருக்கு சாருக்கு. நான் இங்க வந்து நிக்கிறத பார்த்தாங்களா இல்லையான்னு கூட தெரியல. அந்த அளவு யோசனை.
இந்த வாரே. ஹலோ, என்ன பண்றீங்க? நான் என்ன பண்ண உனக்கு என்ன? ஆ, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன எது எது எப்படி எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியும். அதை நீ ஒன்றும் எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம். ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி தானப்பா எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? யாருக்கு யார் புருஷன், யாருக்கு யார் பொண்டாட்டி, என்ன சொல்ல வர நீ? போ. அடடே, நீங்க தாலி கட்டினதெல்லாம் மறந்துட்டீங்க. ட்ரெஸ்ஸுக்குள்ள எடுத்து வச்சிருக்கிறதுனால ஒன்றும் தெரியாத பப்பா மாதிரி ஆக்டிங் பண்ணாதீங்க. என்னோட லைசன்ஸை மாத்திரம் எடுத்து நான் வெளியே போட்டேன்னு வச்சுக்கோங்க, யாரு பார்த்தாலும் சொல்லுவாங்க நம்ம 2 பேர் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு, அதாவது புருஷன் பொண்டாட்டின்னு. தெரியாம தாலி கட்டிட்டு சாவறேன். என்ன கட்டினதுனால கொல்லாம். இதுவே நீங்க வேற யாரையாவது கெட்ட நிலைமையை யோசிச்சு பாருங்க. உன்னை தவிர வேற எவ்வளையாவது கட்டியிருந்தானா சந்தோஷமா நிம்மதியா நட்பன வாழ்க்கையை தொடங்கியிருப்பேன். ஏன்னா இது மாதிரி நம்பாம இருந்திருக்கவே மாட்டால நான் எவ்வளவு சொல்லியிருந்தாலும். ம், என்ன கண்டிப்பா உன்ன மாதிரி மட்டும் அவ வந்திருக்கவே மாட்டா. நீ இல்லாட்டி வேற ஒருத்தைய நான் பார்த்து வச்சிருந்தேன். கண்டிப்பா நான் அவ்வளவுதான் கட்டியிருப்பேனே. எது? என்ன எது? வேற யாரு பாத்தீங்க? நான் யாரையோ பாப்பேன், உனக்கு என்ன? ஆ, யாரு? யாரா இருந்தா உனக்கு என்ன? ஆ, திமிர் பிடிச்சவன். என்னை விட்டுட்டு எவளையும் பார்க்க முடியலனாலும் இந்த பேச்சு இருக்கு பாரு, திமிர் பேச்சு. இது எல்லாத்தையும் நான் அடக்கி காணிக்கிறேன் இன்னைக்கு ராத்திரி. அதுக்கு நீங்க ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணாதானே? ஐயோ முருகா, இவங்க எப்படியாவது என் ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணிடணுமே. கண்டிப்பா அக்செப்ட் பண்ணுவாங்க, ஏன்னா இவங்க தான் என்னோட விச்சுவாச்சே. வெளியே அக்செப்ட் பண்ணாத மாதிரி நடிச்சாலும் உள்ள கண்டிப்பா அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா என்ன அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். இது கூட எனக்கு தெரியாதா என்ன? இந்த கோபம் கூட என்னை திருத்துறதுக்காகவா கூட இருக்கலாம். ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன், ஆனா எல்லா வாட்டியும் நான் அதே மாதிரி தப்பு பண்ணிடுவேனா? கண்டிப்பா கிடையாது. இப்ப எதுக்கு இங்க நின்னுக்கிட்டு இருக்க? போ. போக தான் போறேன். நானு, நேத்தன், நவமித்ரா எல்லாருமே போக போறோம். இந்த ராத்திரி இல்லையா? ம், இல்ல வேண்டாம். ஏன் ஏன் வேண்டாம்? ஏன்னா ஒரு புது இடத்துக்கு வந்திருக்கோம், அடங்கி உடங்கி இருக்க வேண்டாமா ஒரு இடத்துல? இந்த சமயத்துல அப்படி எங்க போகணும்னு நினைக்கிற? நான் எங்க போகணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு என்ன? தும்மறு பிடிச்சவ இவன இப்ப போயே ஆகணும்னு நினைக்கிறாளா? இவ போகணும்னா போகட்டும், நம்ம மச்சானுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இவளை அப்படியே விடுறதுக்கும் மனசு இல்லை. அதான் மச்சான் நவமித்ரான் 2 பேர் இருக்காங்களே, அப்பப்ப விழிச்சு கேட்டுக்கலாம். அவ போகணும்னா போகட்டும், அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குதா இருக்கும், பாவம். சரிங்க, போயிட்டு வரேன். எங்கன்னா போ, எனக்கு என்ன? ஓ ஓ, சரி சரி, நான் எங்கனாவது போறேன். டாடா பாய். ஐயோ, சொன்னாலும் கேட்கவும் மாட்டா, எங்க போறாலும் என்னமோ. எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. மச்சானுக்கு விழிக்கிட்டு. ஹலோ மச்சான். சொல்லுங்க மாமா. எங்க போறீங்க? உங்க அக்கா எங்க வெளியே போறோன்னு சொல்லிட்டு போறா. எங்க? சும்மா இங்கதான் மாமா, ரொம்ப குளிரா இருக்குல்லையா, ஒரு காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு. எங்க இருக்கிற கடையில? இங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்துலயே இருக்கல ஒரு கடை, அங்க. இல்ல நான் வரணுமா? சேச்சே, பயப்படாதீங்க மாமா, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். கூட்டிட்டு போயிட்டு உடனே வந்துருவோம். அக்காவோட பிளான் தான் இதெல்லாம். அக்காவுக்கு திடீர்னு காஃபி குடிக்கணும்னு தோணிருக்கு. ரொம்ப குளிரான சமயம் இல்லையா, அதனால அப்படி தோணியிருக்கும். சரி சரிடா மச்சான், ஆனா கொஞ்சம் பார்த்து சேஃபு. ஏதாவது அர்ஜென்ட்னா உடனே எனக்கு கூப்பிடு, நான் ஓடி வருவேன். சேச்சே, அப்படிலாம் ஒன்றும் அர்ஜென்ட் ஆகாது மாமா, நான் பாத்துக்கிறேன். சரிடா. பயம் மாத்திரம் போகவே மாட்டேங்குது. சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டா. எதுக்கு சொல்லி கஷ்டப்பட்டுக்கிட்டு? பாவம், அவ போகணும்னா போயிட்டு வரட்டும், பத்திரமா வருவா, நம்பி இருக்கலாம்.